வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குருஜி 360லேருந்து மாநாடு முடிஞ்சோடனையும் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 நாள் அவுட் ஸ்டேஷன் ஒர்க் அதனால் வர முடியல. எல்லாம் எடுத்து வைக்கிற வேலை எப்படி போயிடுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற இடம் வந்து இந்த கிரேட் தளபதி நடந்த ரேம்ப்பு, அதில் தான் நடந்து போய்கிட்டு உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்ருக்கேன். நம்ம இந்த ரேம்ப்பு முன்னாடியே பர்மிஷனை வாங்கி ஒரு இடையிலேயே உங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடி வீடியோ போட்டுருந்துருப்போம். மீண்டும் தளபதி நடந்ததுக்கப்புறம் அதே ரேம்பில் நடந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். அது பாருங்கள், சேர் உடஞ்ச சேர் தான் குமிச்சு போட்டிருக்காங்க. நல்ல சேர்லாம் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 3 நாள் ஆச்சு இல்லையா, மழை முடிஞ்சு கரெக்டாக 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி சண்டே. உடஞ்சதை பூராமே இந்த மாதிரி அங்கங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த ரேம்ப்பு பாருங்கள், ரேம்ப்பு தளபதி வளர்ந்த இந்த ரேம்பில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். 2 பக்கமும் ஒரு கார் போகலாம், அவ்வளோ கேப் இருக்குது. விற்கிற வண்டியில் மேபி இந்தளவு போட்டிருப்பாங்கன்னு தெரியல. ரேம்ப் இந்தளவு ஸ்ட்ரிக்டாக போட்டிருந்தோம். இதில் பாருங்கள், இதில் ஏறவே முடியாது. இது வந்து 10 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். அதில் க்ரீஸ் வேறு தரவுனாங்க. அதையும் தாண்டி ஏறி இந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதுவிலே தான் ஓடி வந்தாங்க. ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம சின்ன பிள்ளையில் ஓடுவோம்ல, அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஓடி வந்து தான் தளபதியை புறமே மீட் பண்ணாங்க இந்த ரேம்பில். இப்போ சென்டர் ஆஃப் த ரேம்ப் முடிகிற இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் கிரவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேவைக்கா மாநாடு நடந்த கிரவுண்டு, ஃபுல் கிரவுண்டு. இங்கிட்டும் சேர்ஸ் குமிச்சு வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ரேம்பில் போகிறதுக்கு ஆசையாக இருக்கும், நம்மளுக்கும் ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதே தளபதி நடந்த விஜய் ரேம்ப்லேயே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரேம்ப்பு முடிகிற இடம் இதுதான் பார்த்திங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ரேம்ப் போட்டது எதுக்குன்னா, தளபதியை வந்து அந்த மக்கள் எல்லாருமே பார்க்கணுன்றக்காண்டி தான் ரேம்ப் போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த கடைசியாக இருந்தவங்க கூட கரெக்டாக தெரிஞ்சிருக்கும், ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரேம்ப் வந்து இந்த கிரவுண்டில் ஃப்ரெண்டு முக்கால்வாசி கிரவுண்டு ரேம்ப் இருக்குது. தளபதி போனதுக்கப்புறம் மக்கள் போல் இந்த ரேம்பில் ஏறிப்பான்னு நினைக்கிறேன். இது வந்து தடுப்பு சுவர் மாதிரி இருந்த வெல்டிங் பண்ண கம்பி, இது பூரா படுக்கை ஆக்கிட்டாங்க. எல்லாருமே மிதித்து ஆல்மோஸ்ட் தளபதி போனதுக்கப்புறம் எல்லாருமே இதில் நின்று தான் மாநாடு பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இதில் தான் கூட்டம் ஏறி நின்றுருந்தாங்க. நம்ம பழையபடி லைட்டிங் ஒர்க்கு மாற்றத்தை காமிச்சிருப்போம். இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த எல்இடி லைட்ஸ் போகாம. இன்றைக்கி முடிஞ்சிருமா லைட்டு காட்டுறதெல்லாம்? ஏன் பாஸு, இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருமா லைட்டு? ஓகே. மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வீடியோவில் இந்த பேனர் ஆல்ரெடி நம்ம காமிச்சிட்டோம். நம்ம வீடியோவில் காமிக்காத ஒன்று இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபோட்டோவாக காமிச்சோம். இந்த ஒர்க் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கட் பண்ணிட்டுக்கெல்லாம் நம்ம காமிச்சோம். உங்கள் விஜய் நான் வரேன், அந்த கட் அவுட்டு தான். தளபதி 2 பேசினது, ஸ்டேஜோட ஒர்க்கு எல்லாமே நம்ம இது வரைக்கும் அலோவ் பண்ணல. இப்போ முடிஞ்சதுனால அலோவ் பண்ணுறாங்க, பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டேஜு. தாவேக்கா மாநாடு நடந்த பிரம்மாண்ட மேடை இதுதான். ஸ்டேஜில் ஏறி நம்ம வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன், தான் ஃபஸ்ட் டைமு. இது மேலே ரூஃப் டாப், மேலே இன்டீரியர் ஒர்க்கு மேலே பாருங்கள். அந்த பூ, யானை எல்லாமே போட்டு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே இருந்து முதல்ல ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அவங்க கொடி சின்னத்தை தான் கொஞ்சம் டிசைனாக பண்ணியிருக்காங்க. 4 பக்கம் யானை, சென்டரில் அந்த மலர். இந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி அப்புறம் எல்இடி இருந்துச்சு. எல்இடியில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருந்திருக்கும், லைவில் பார்த்துருப்பீங்க. ஃபைனலி இதான் தளபதி நின்று பேசின இடம். இதுதான். இங்கேருந்து தான் மக்களை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். விக்கிரவாண்டி மாடலாம் மைக் வச்சு பேசியிருப்பார். இது ஸ்டேஜ்லேருந்து பேசினார். இதான் தளபதி நின்று பேசின போடியம். ஸ்டேஜோட எண்டு இந்த பக்கம் ரைட் எண்டு, லெஃப்டில் ஏறணும், ரைட் எண்டு. இந்த ஃப்ரேம்ஸில் அப்புறம் எல்இடி இருந்துச்சு. எல்இடியில் ஃபுல்லாக வந்து ஷோ ஆகிட்டு அந்த இதெல்லாம் இமேஜஸ்லாம் ஷோ ஆகிட்டு இருந்துச்சு எல்இடியில். எல்இடி வந்து அன்றைக்கே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி வரும்போது பார்த்துருப்பீங்க, அதே பாதையில் அவர் எங்கேருந்து வந்தார் நம்ம ரிவல்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த கெஸ்ட் ரூம் மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஒரு 3 இது இருக்குது. ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி விஐபிக்கே கெஸ்ட் ரூம் மாதிரி போட்டிருக்காங்க. மொத்தம் 3 ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமு, இது ஒரு ரூமு, விஐபி ரெஸ்ட் ரூமு. இது ஸ்டேஜுக்கு பின்னாடியே இந்த இருக்குது பாருங்கள் ஸ்டேஜு. அப்படியே ஸ்டேஜுக்கு பேக் சைடு நல்ல பெரிய ஹாலாக தான் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி வந்தப்போ நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துக்குலாம் பெர்மிஷன் கிடைக்கல.
ஓகே, பாத்ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. பாத்ரூம் அங்கே தான் இருந்திருக்கும். இது ஒரு விஐபி கெஸ்ட் ரூம். இதே மாதிரி ஒரு 3 ரூம் இருக்குது. அவங்க வந்து கார்லேயோ அந்த கேரம்லேருந்து வந்துட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கே சேர் பண்ணி போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கே இருந்து தான் தளபதி கிளம்பியிருப்பார். இதே மாதிரி இன்னும் 2 ரூம் இருக்குது, காமிக்கிறான். ஸ்டேஜுக்கு பின்னாடி 2வது ரூம் இது. அங்கே கேட்டு ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்குது. சேம் அதே மாதிரி தான், அதே செட்டப் தான். 3மே மேக்ஸிமம் இதே செட்டப்பில் தான் இருக்கும். உள்ளே ரெஸ்ட் ரூம் மாதிரி மேலே டென்ட் மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஏசி எல்லாமே வசதி இருந்திருக்கும். இப்போ வந்து மாடு முடிஞ்சாலும் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. 3rd ரூம் வந்து அங்கிட்டு இருக்குது. என்ன ஒர்க்குனே போயிட்டுருக்கு உங்கள் ஒர்க்கு? ஓகே, இந்த விஐபி ரூமில் இருந்ததா? விஐபி ரூம் தான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ இருந்து பண்ணுறீங்க? இன்னைக்கு காலையில் தான் பண்ணுறீங்க. முடிஞ்சா கம்ப்ளீட் ஆயிடுச்சா? எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி முடிஞ்சிருமா? அடுத்த ரூம் நம்பர் 3. அங்கிட்டிருந்து வந்தால் இது 1, 2, அது 2, அது 3. நம்ம ரிவர்ஸில் வரோம், மேடையிலேருந்து ரிவர்ஸில் வரோம். இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த 2 ரூமும் ஒரே மாடலில் தான் இருந்துச்சு. இந்த ரூம்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ப்ரைவேசியாக தனித்தனியாக ரூம்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அந்த 3 ரூமில் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 ரூம்லேருந்து தான் அங்கே வந்திருப்பாங்க, ஸ்டேஜ் வந்திருப்பாங்க. 3 விஐபி ஹால்லையுமே அட்டாச்சு பாத்ரூம். இப்போ பார்த்தோம் நம்ம ஒருத்தரை, அவங்க தான் பாத்ரூம் டிஸ்மேண்டில் பண்ணுறவங்க. டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. இது நம்ம முன்னாடி பிஃபோர் வந்தப்போ நம்மளுக்கு இங்கே உள்ள அலௌடு கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கனால இப்போ அலோவ் பண்ணுறாங்க நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்க முடியல. நம்ம அந்த பக்கம் இருந்து எடுத்திருப்போம். உள்ளே அக்சஸ் கிடையாது. அப்போ பூராமே அந்த கிரில் ஒர்க்கு, ஸ்டேஜ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதனால் இங்கே எங்களை அக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டோர் ரூம். நம்ம அக்சஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு வந்தப்போ ட்ரோன் ஷாட் எடுத்துருப்போம். ஃபுல்லாக ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கு. கோயிலுக்கு வர மாதிரி இருந்துச்சுல்ல, வந்தாரா வரலையா? கோயிலுக்கு வரல. ஓகே ஓகே. ஆனால் அந்த கோயிலை சாமி கும்பிட்டு பாரபத்தி அந்த கோபுரம் இருக்குது. பெருமாள் கோயில். ஆமாம், அந்த பெருமாள் கோயிலுக்கு வருவார்னு எதிர்பார்த்துருந்தான் கிராமத்து ஆளுக பூராமே. ஆனால் எதிர்பார்த்துருந்தான். ஆனால் பந்தக்கால் நட்டதுக்கு அந்த கோயில், பந்தக்கால் நட்டதுக்கு எல்லாருமே வண்டியை நிப்பாட்டி சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து மூர்த்த கால் ஊன்னாங்க அன்னைக்கு. சரி, அதே மாதிரி அந்த ஜூலை 16 அது தேதி. ஆமாம், அன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சாங்க. திரும்ப அதே மாதிரி மாநாட்டுக்கு வர்ற அன்னைக்கும் ஜாமி கும்பிட வந்துதான் ஜாமி கும்பிட்டு வருவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் டைம் 2 மணி வரைக்கும் எதிர்பார்த்தான். அதுக்கு மேலே கொண்டு வரல. நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டாருங்க. நைட்டே வந்து செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் அதே அருப்போட்டை ரோட்டில் தான் வந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி வந்துட்டு இங்கே இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாரு. மாநாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாரு. சரி, ஓகே. திரும்ப ஒரு 8 மணியை போல் இங்கே கிழக்க கூடிய மாங்குளத்து கிராமத்துடைய போய் நைட் 8 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தார். எனக்கு 8:08 மாங்குளத்துக்குள்ளே போயில எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே சிட்டம்பட்டி மாங்குளமா பக்கத்தில் 1.5 கிலோமீட்டர் வெளியே போனது. இந்த அந்த பாதை கார் காமிச்சாங்களே வேகமாக போனது. டேச்சுக்கு நேரே பாதை. ஓகே ஓகே. பாதை இருக்கு, டேச்சுக்கு நேரே பாதை. ஓகே ஓகே. நாங்கள் பின்னாடி நினச்சிட்டு இருந்தோம். பின்னாடி கிடையாது. இல்லை பின்னாடி கிடையாது. ஓகே ஓகே. டேச்சுக்கு நேரே கிழக்கு மாமா பாதை போயிட்டு அதுலேயே போனது மாங்குளம் ரோடு போகாமல் மாங்குளம் போய் நல்லூர் போய் நல்லூர்லேருந்து சோளங்குருணி வளையங்குளம் மெயினில் ஏறியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போகிறது. அதே கேமரா ரோட்லேயே அன்னைக்கு ட்ரோனில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்கல்ல. வளையங்குளத்துக்கும் டேச்சுக்கும் கேமரா பறந்துக்கிட்டே இருந்துச்சுல. இந்த வழியாக ரவுண்ட் அடிக்கிறதுக்காக தான் எனக்கு மாங்குளத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. சரி சரி, தலைவர் இந்த வழியாக போகிறாரு அப்படின்னு ஃபோன் பண்ணியிருந்தோம். அவர் மட்டும் இப்படி இந்த ரூட் எடுத்து மற்றவங்களாம் கூட்டம் கூடிடக்கூடாது. அன்னைக்கே 10 லட்சத்துக்கு மேலே வந்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. திருப்பி டிராஃபிக் ஆகிடக்கூடாதுல்ல. கரெக்டு தான், அவங்க பிளான் கரெக்டு தான். நைட்டே வந்துட்டாரு. நைட்டு 8 மணிக்கு மேலே தான் 8 மணிக்கு மேலே தான் இங்கே கிளம்பி போயிருக்காரு. அப்போ இங்கே ரெஸ்ட் எடுத்து தான் போயிருக்காரு. ஆமாம், வேறு உள்ள திடலுக்குள்ளெல்லாம் வந்தாரா? திடலுக்குள்ளெல்லாம் சொல்லி இல்லை, வெளிலாம் வரல. ரேம்பாக்கில் நடந்ததோட சரி மீட்டை இங்கே பேசல. அப்புறம் திரும்ப வந்து திடலுக்குள்ளெல்லாம் போல ரெஸ்ட் எடுத்துட்டு 8 மணியை போல் டிராஃபிக் ரோடு ஃபுல்லாக நைட்டு 11:30 வண்டி சரியான டிராஃபிக் இல்லை. அதனால இதில் போக முடியாதுன்ற சூழ்நிலையில் ஒரு 5-7-8 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சிட்டார் கிராமத்தை பக்கமே. உங்கள் விஜய் நான் வரேன் இப்போ காமிச்சோம். அந்த லெஃப்ட்டு, அதாவது ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. பறந்த கார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பாங்க. தளபதி அவர்கள் மாநாளம் முடிச்சுட்டு வெளியே போன ரூட்டு வந்து இதுதான். மேடைக்கு லெஃப்ட் சைடு அந்த உங்கள் விஜய் நான் வரேன் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதில் தான் இருக்குது, இந்த பக்கம் தான் இருக்குது. இதில் போயிட்டு
அவர் அந்த அண்ணன் பேசுனதை கேட்டிருப்பீங்க. மாங்குளம் போட்டு இந்த ஒரு 2-3 ஏரியா சொல்லுவார். அந்த ஏரியா பிடிச்சிட்டு அப்படியே வந்து வளையங்குளம் ரிங் ரோடு பிடிச்சிட்டாங்க. பார்த்துக்குங்க, இந்த ரூட் வழியாக தான் போயிருக்காங்க. வரும்போது அந்த பக்கம் வந்திருக்காங்க நேர் வழியில், போகும்போது இந்த வழியாக தான் போயிருக்காங்க. நிறைய பேர் மானோட ரைட் சைடு காமிங்கன்னீங்க. ரைட் சைடு ஒர்க்கு நடந்திருக்கு. ஆனால் இங்கே எதுவும் எக்ஸ்ட்ரா ஆள் வந்தால் இதில் வந்து பண்ணலான்ற மாதிரி ரெடி பண்ணிக்காங்க போகலாம். தளபதி போன பாதை இதுதான். இந்த பக்கம் போய் அந்த பேக் சைடு ட்ரோனில் காமிச்சிருப்பாங்க, அந்த பக்கம் போயிருப்பாங்க. அது மாதிரி இங்கே உள்ள வாட்டர் சப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த வாட்டர் சப்ளை பண்ணது இங்கே தான் வச்சுருந்துருக்காங்க. லாரியிலேருந்து கொண்டு வந்து இங்கே ரீஃபில் பண்ணி இங்கேருந்து இந்த இருப்பாங்க லைன் போது பாருங்கள். இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் இந்த லாஸ்ட்டில் ஒரு டேங்க் இருக்கும். அந்த லாஸ்ட் டேங்கில் ஏற்றி அங்கேருந்து ஒவ்வொரு அந்த பாக்ஸுக்கும் 8 குழாய் இருந்துச்சு. அந்த குழாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அங்கே குழாய்க்கு வந்து அங்கங்கே லிவர் இருக்குது. லிவர் வச்சு பூட்டிக்கலாம், அடைச்சிக்கலாம், ரிப்பேர் ஆச்சுன்னா மாற்றலாம். இது மாதிரி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாமே பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணி சூப்பராக பண்ணிக்காங்க. இந்த தண்ணி வாட்டர் சிஸ்டம் பண்ணது தான் இங்கே வந்து ஹைலைட். இந்த மாநாட்டிலே ஹைலைட்டான விஷயம் வந்து இந்த வாட்டர் சிஸ்டம் தான். ஸ்டேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் இருந்துச்சு. அந்த பனைமரத்தில் யாரும் ஏறி அதை சேதப்படுத்தக்கூடாதுன்றதுக்காண்டி கம்பி சுற்றி வச்சுருந்தாங்க. கம்பி சுற்றி யாரும் ஏறக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம பசங்க தலைவனை பார்த்தே ஆகணும்னு அந்த கம்பியும் தாண்டி ஏறி இதில் ஏறி பார்த்தாங்க. அதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோஸ்லலாம். இப்போ அந்த காம்பவுண்டு தகரம் அடைச்சிருந்தாங்க இல்லைங்களா, அந்த தகரம் வந்து ரிமூவ் பண்ணுற ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஸ்டேஜ், இந்த இருப்பாங்க ஸ்டேஜ் பக்கத்தில் வரைக்கும் வந்துருச்சு. அந்த லாஸ்ட்லேருந்து முடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே போயிட்டுருக்கு, டிஸ்மேண்டில் ஒர்க் போயிட்டுருக்கு. மரத்தில் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் போட்டும் நம்ம பசங்க, நம்ம முன்னாடியே சொன்னோம், அவங்க வந்து தளபதியை பார்க்குற ஆர்வத்தில் கம்பியாவது தகரமாவதுன்னு அடித்து ஏறிட்டாங்க. இது குழாய், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. இந்த குழாய் இது பூரா ரிமூவ் பண்ணிட்டாங்க, டேப் பூரா ரிமூவ் பண்ணிட்டாங்க. வெறும் இதாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 3 நாள் ஆச்சுல. வியாழக்கிழமை மாநாடு, வெள்ளி சனி, இன்றைக்கி ஞாயிறு. எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கு புறமே அன்றைக்கி எடுத்துட்டாங்க. எல்இடி இந்த லைட் எலக்ட்ரானிக்கில் வந்து லைட்டிங் ஒர்க் மட்டும் இன்றைக்கி டிஸ்மேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரேம்ப் ஆக்கிட்டு அந்த கிரில் இருந்துச்சுல, அது அந்த சுற்றி இருந்தது பூரா எடுத்துகிட்டு இருக்காங்க. அநேகமாக இன்றைக்கி அடுத்த வாரம் மக்கள் வந்தீங்கன்னா டோட்டலாக காலியாக இருக்கும். மாநாடு இருந்த சூடே இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த கிரில்லை வந்து கழட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் இது வந்து 1 நாள் 2 நாளில் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கிரில்லு எங்கெங்கே இருந்துச்சோ அந்த எல்இடி ஸ்பீக்கரு, அந்த காம்பவுண்டுக்கு மக்கள் போகிறதுக்கு இந்த மாதிரி வரிசையாக வச்சுருந்தாங்க. இந்த கிரில் ஸ்டீல்ஸை பூராமே இந்த ஒரு 2 நாளில் ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பாதி ஒர்க் முடிஞ்சிச்சு. ரேம்ப் வந்து இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன்கிழமைக்கு மேலே அந்த ரேம்பும் இருக்காது. அதனால் மக்கள் மேக்ஸிமம் வராதிங்க. வரதா இருந்தால் இன்றைக்கி நாளைக்குள்ளே 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்கு மேலே கிரவுண்டு சுத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. உடஞ்ச சேர்ஸ் இது அவங்க பர்பஸாக ஒன்றும் உடைக்கலை. கூட்டம் வந்து எதிர்பார்த்தது ஒன்று, வந்தது ஒன்று. ஒருத்தர் மேலே ஒருத்தர் தளபதியை பார்க்கணும்னு ஏறி இந்த கேட்டெல்லாம் கீழே விழுந்து அந்த மாதிரி உடஞ்சது தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. ஜோடியாக கூட்டம் அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம். ஆளை பார்த்தா போதும் விட்டால் போதுன்றது பார்ப்பாங்க. அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் திருவிழா கோயிலுக்கு போகணும்னா செருப்பு காணாமல் போகும்னு சொல்லுவாங்க. இங்கே ஜோடியாக ஆயிரக்கணக்கான செருப்பு விட்டு போயிருக்காங்க கடக்கு. கூட்டத்தில் வந்து தேடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, நிற்க கூட முடியாது. தளபதியை பார்த்தோன்னே இடத்த விட்டு பிச்சுக்கிட்டு போனோமான்னு போயிருந்துருக்காங்க ஃபுல்லாக. இவ்வளோ குப்பையிலையும் ஒரு வாட்டர் கேனு யாருமே யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு போயிருக்காங்க. ஒரு வாட்டர் கேனு செருப்பு ஜோடியாக விட்டு போயிருக்காங்க. அதுவும் நல்ல செருப்பு. கூட்டத்தில் அந்தளவு தெரியல செருப்பு எங்கே இருக்குது ஏது இருக்குன்ட்டு. ஜோடியை தொலைச்சி போனது இந்த ஈவெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும் மேபி. இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. செருப்பு யாருக்கும் இல்லையோ அவங்க பூரா கிரவுண்டுக்கு வந்து வேணுன்ற செருப்பு ஜோடியாக கிடக்கு. தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, ஒரு ஃபன்னாக தான் சொன்னேன். இன்னொரு முக்கியமான மேட்டரை காமிக்கல. தண்ணி திறந்து கூட சாம்பிள் காமிச்சிருப்போம். இந்த 8 குழாய்க்கு நடுவில் சென்டரில் தான் இந்த வால்வு இருக்குது. இந்த வால்வை வச்சு அடைச்சிட்டோம்னா இந்த 8 குழாயிலையும் தண்ணி வராது. இந்த ஒவ்வொரு பாக்ஸில் 4 குழாய் வச்சுருப்பாங்க. 8 இருக்கும். 8க்கு சென்டரில் ஆள் நடந்து போகிறதுல இந்த வால்வு இருக்கும். இந்த வால்வு அடைச்சாச்சுன்னா தண்ணி வராது, திறந்து விட்டால் தண்ணி வரும். இது சப்போஸ் உடஞ்சிருந்தால் இதை அடைச்சி தான் ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க.
அது மாதிரி ஒரு சில யூடியூபர் வந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லி குறை சொல்லியிருப்பாங்க. இதை அடைச்சி விட்டு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கலாம் மேபி. ஏன்னா ஒரு மாநாட்டில் தண்ணிக்கு இந்தளவு பண்ணது வந்து இதான் ஃபஸ்ட் டைம். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாட்டில் கூட பார்த்தீங்க, இன்னும் தண்ணி கிடக்கு. தண்ணி பிரச்சனை இல்லைன்றதுக்கு இப்போ கூட ஒரு பாட்டில் காமிச்சோம். 3 நாள் ஆச்சு, ஒரு ஃபுல் பாட்டில் கீழே கிடந்துச்சு, பார்த்து காமிச்சோம். இப்போ சண்டேவுமே ஒர்க் பண்ணுறாங்கன்னா எனக்கு இப்போ நடக்கிற ஒர்க்கு ஸ்பீடாக பார்த்தா 2 நாளில் இந்த ஸ்டேஜ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரேம்ப்லேருந்து எல்லாமே, இந்த மேட்டு, இந்த கிரில்லு, அந்த அவுட்ரு கட் அவுட்டு எல்லாமே கழட்டிடுவாங்க. இன்னுமே மக்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 நாள் மட்டும் வாங்க. அதுக்கு மேலே இந்த இடம் வந்து இந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம வீடியோவில் காமிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. 1 or 2% தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்தார். அவர் ஒருத்தர் மிச்சப்படி இன்னும் எனக்கு ஒரு பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. அவர் 1 or 2 days 2% வந்து தான் தேவையில்லாம் அன்னார் கமெண்ட்மெண்ட்ஸுக்கு கமெண்ட் கொடுத்து இதை வந்து அப்படி இப்படி சொல்லி இங்கே நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு வால்வு இருக்குது, அதை அவரே இப்போ புஷ் பண்ணி லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு. இந்த இடத்த பார்த்தா தெரியுதுங்களா, இது அவர் லாக் பண்ணிட்டு வந்துட்டு அவரே ப்ரெஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி அந்த எண்டு வந்து அங்கிட்டு வர்றது, இந்த எண்டு இங்கிட்டு வர்றது, லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு அந்த எண்டு லாக் பண்ணல, இந்த எண்டு லாக் பண்ணிட்டு அவரே ப்ரெஸ் பண்ணி தண்ணி வரலன்றாப்புல. அதை பாட்டு நம்ம தோழர் ஒருத்தர் உடனே பார்த்துட்டு, சார் தப்பா நீங்கள் விஷயம் பண்ணாதீங்க, கரெக்டாக பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டது. அதுதான் விஷயம். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக பண்ண விஷயங்களை வந்து அவர் ஒரு விஷயம் தளபதி வந்து எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் அழகாக பண்ணாங்க. அது குறை சொல்றதுக்குன்னே ஒரு டீம் வந்து பண்ண ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். இப்போ கூட நான் வீடியோல காமிச்சிருக்கேன், ஒரு தண்ணி பாட்டில் முழுசா உள்ள கிடக்கு. அவள் பார்த்து 3 நாள் ஆச்சு, ஒரு தண்ணி பாட்டில் மூடி திறக்காம இன்னும் கிடக்கு. நான் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த அளவு தண்ணி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்க ப்ராப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே. ப்ராப்பரா மாஸ்க் போட்டு சத்தெல்லாம் அப்படி அவர் வந்து ப்ராப்பரான பர்சனா இருந்தா ஏன் மாஸ்க் போட்டு வரணும்? எவ்வளவு ஒரு கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் சொல்றாங்க இல்லைங்களா, கூடவே வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேர் வந்து மாஸ்க் போட்டா வந்தாங்க. ஃபேக்காக பண்ணுறதுனால அவர் வந்து லாக் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக நான் பார்க்கல, விரட்டி விட்டார் பார்த்தீங்களா, அவர் பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறார், சார் இங்கே பாருங்கள் சார், ஏதோ ஒருத்தர் மாதிரி மாஸ்க் விட்டுற மாதிரி பண்ணுறாப்லன்றாப்ல, சார் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நேராக வந்துட்டு குழாயில் வந்துருக்கு இங்கே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பேரை பசங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கன்றாரு. என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு. என்ன சார் இப்படி போங்க சார், ஃபஸ்ட் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லுங்கப்பான்னு சொன்ன பிறகு அவர் போய் ரொம்ப ஹாஷாக பிக்கப் பண்ணி கிளப்பி விட்டுட்டாப்புல. அவர் தயவுசெய்து முக்தா சார் இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, பண்ணாதீங்க. ப்ராப்பராக நடக்கிற மாநாடை வந்து தயவுசெய்து சீர்குலைக்க நினைக்காதீங்க. அது வந்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக தெரியும், வேர்ல்டு லெவலுக்கு தெரியும். தளபதியோட 2ஆம் மாநில மாநாடு எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு அப்படின்றது வேர்ல்டு லெவலில் வந்து இப்படி ஒரு மாநாடு இந்த காலத்தில் நடக்குதா அப்படின்றத வந்து பார்த்துருக்காங்க. அது கண்டிப்பான முறையில் உண்மையில்லை சந்தோஷம் தான். இந்த மாதிரி சின்ன தீங்கி விளைக்கிற நபர்கள் வந்து தயவுசெய்து திருந்திக்கோங்க. இதுதான் என்னோட சின்ன தாழ்மையான வேண்டுகோள். எவ்வளோ ஒரு ஏன்னா இந்த சேசஸ் உடைஞ்சது வந்து அவர் தளபதியை பார்க்கறக்கா மேலே ஏறி நின்றனால உடைஞ்சதை தவிர்த்து வீம்புக்கு நேரம் உடைக்க கிடையாது. அதுதான் உண்மையை தவிர அதையும் ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து அதுவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது நியூஸ் சேனல்லே அப்படி போட்டாங்க. உண்மை, அதுதான் உண்மை. ஆனா சேர் உடைஞ்சதுக்கான காரணம் வந்து தளபதியை பார்க்கணும் ஒரு ஆர்வத்துக்காக ஏறி நின்றதை வந்து உடைஞ்சதுதான் தவிர்த்து மிச்சம் வீம்புக்கு நேரம். இன்னொரு கிரில் வேற விழுந்துச்சுல, அதுலயும் பாதி சேர் உடைஞ்சிருக்கும். அதுல ஏறி நடந்துருப்பாங்க. உண்மையிலே அந்த கிரில் வேற ஒன்று சாஞ்சிருச்சு. ஓகே, தளபதியை பார்க்கணும் ஒரு ஆர்வத்தோட எந்தெந்த மாநிலத்துல இருந்து சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்துலாம் வந்திருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. சார் அங்கேருந்து வந்திருக்கா சார், பார்க்கிங் கொஞ்சம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுங்க சார். எவ்வளோ பேர் என்கிட்டலாம் கேட்டாங்க. நம்ம சரி பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு சீக்கிரம் வண்டி எடுக்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தோம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணோம். சின்ன ஒரு இது வந்து மனசை வந்து இவ்வளோ ஒரு சில அரசியலுடைய லாபத்துக்காக பண்ணுறது வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறோமா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே பண்ணது வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் கல்லணையன் வந்துலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டார். இந்த மாநாடு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விரதம் இருந்து மாலை போட்டு ஒரு காலில் செருப்பு எப்படி வெயில் அடிக்குது பார்த்தீங்களா. மாநாடு முடிவு வரைக்கும் முடிஞ்சு இப்போ அவர் மாலையை கழட்டலை, செருப்பு கூட போடாமல் அவ்வளோ அருமையாக இந்த தெய்வ பக்தியோடு நின்று மாநாடு நடக்கணும் அப்படி நல்லபடி நடத்தி கொடுத்தா. உண்மையிலே எங்களுக்கு வந்து எங்கள் மாவட்ட செயலர் விஜயன்பன் கல்யாணம் வந்து தரமாக உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு செயல்பாடு செஞ்சு கொடுத்தா. மீடியான்றது வந்து ஒரு உள்ளது உண்மையை சொல்லணும், அநாகரிகமாக சொல்லக்கூடாது. நம்மளுக்கு அதுதான் வேணும். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கிரவுண்டு இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். டிவிக்கே பற்றின வீடியோ வந்து ஒரு மாதமாக நம்ம வாரம் 3 வீடியோ வீதம் எல்லா வாரமும் போட்டிருந்தோம். அதுக்கு டிவிக்கே தளபதி ரசிகர்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதுக்கு மிக்க பெரிய நன்றிகள் பல. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து மாநாடு இல்லை, திருவிழாக்கள், நீங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் ப்ரீவியஸாக வீடியோ போய் பாருங்களேன். நிறைய விஷயங்கள் போடுறோம். என்னோட அந்த சேனல் பேர் குருஜி 316 என்ன போடணும், அந்த 316 போட்ட மாதிரி எல்லா ஈவெண்ட்டையும் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு சேனல் இருக்குது நம்மளுக்கு,
சினிமா சேனல், அதாவது சினிமா தவிர்த்து வர எல்லா ஈவெண்ட்டும் இந்த சேனலில் போடுறோம். சினிமா சேனல் அப்புறம் குரு டாக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலில் இதோட நல்லா போயிட்டுருக்கு. 60,000 சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் வந்திருக்காங்க. எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா சினிமா ரிவ்யூ போடுவோம். தளபதியோட ரிவ்யூவும் நிறைய படங்கள் போட்டிருக்கோம். வாரம் வாரம் நீங்கள் படம் சினிமா பார்ப்பீங்கன்னா அந்த சேனலில் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு. பாய் 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 பாய்.